Good morning to all. Atomic and nuclear physics. Previous class la நம்ம என்ன பார்த்தோம் 8th லெசன்ல அப்படிங்கறது ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து போலாம். சரியா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இது இல்லாம போர்டுல இருக்கக்கூடிய டாபிக் இல்லாம இன்னும் ஒரு டாபிக் இருக்கு. அவ்வளவுதான் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? சரி, முன்ன வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது previous classல நம்ம பார்த்தது நியூக்ளியர் பிஸ்ஸன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நியூக்ளியர் பிஸ்ஸன் அப்படின்னா என்னன்னா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஹெவி எலிமெண்ட் அது வந்து டு லைட் எலிமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடியது தான் நம்ம வந்து நியூக்ளியர் பிஸ்ஸன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஹெவி எலிமெண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூட்ரானை வச்சு அட்டாக் பண்ணோம்னா ஹெவி எலிமெண்ட் வந்து டு லைட் நியூக்ளியஸாக வந்து கன்வெர்ட் ஆகும், அதோட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் நியூக்ளியர் பிஸ்ஸன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை எடுத்துக்கிட்டு நியூட்ரானை வச்சு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா பேரியம் கிரிப்டானா வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். அதில் எனர்ஜி வந்து பர் செகண்டுக்கு எவ்வளோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். எனர்ஜி ரிலீஸ் இன் நியூக்ளியர் பிஸ்ஸன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த ரியாக்ஷனை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சைடில் மாஸ் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி எது ஹையஸ்ட் மாஸோ அதுலேருந்து லோயஸ்ட் மாஸை வந்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணோம். அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் நம்ம என்ன சொன்னோம், மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்னது, த டிஃப்ரெண்ட் பிட்வீன் டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியன் அண்ட் ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் கால்ட் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? இதுதான் வந்துட்டு மாஸ் டிஃபெக்ட். இந்த மாஸ் டிஃபெக்டை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ என்னது, மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் 931. அதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன். அதாவது எனர்ஜி ரிலீஸ்டு இன் நியூக்ளியர் பிஸ்ஸன் ரியாக்ஷன்ஸ் how much value, 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். சரியா? வெரி இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது சைன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சைன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு நியூட்ரான் வந்துட்டு 3 ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 3 நியூட்ரான் வந்து 9 ஆகணும், 9 நியூட்ரான் வந்து 27 ஆகணும். இப்போது நியூட்ரானுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சைன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? த நம்பர் ஆஃப் நியூட்ரான் released in sustained control manner, self propagating process. The number of neutron produced per 1 second in sustained manner, self propagating process is called sign reactions அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? the average number of neutron produced per 1 second is called sign reactions அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த sign reactions 2 type அப்படின்னு சொன்னோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்ட்ரோல்டு, இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு. கண்ட்ரோல்டு அப்படின்னா 3 நியூட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 2 நியூட்ரான் வந்து ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகாது, ஒரு நியூட்ரான் மட்டும் ரியாக்ஷனில் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். அப்போ கான்ஸ்டன்ட் நியூட்ரான் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும் ரியாக்ஷனில் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்டு சைன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அன்கண்ட்ரோல்டு சைன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு நியூட்ரான் வந்து 3 ஆகணும், 3 வந்து 9 ஆகணும், 9 27 ஆகணும். அப்போ நியூட்ரானுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் ஃபார் 1 செகண்டுக்கு. இதை தான் நம்ம வந்து அன்கண்ட்ரோல்டு சைன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டர். என்னது? நியூக்ளியர் ரியாக்டர். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நியூக்ளியர் ரியாக்டர் 5 மார்க் கொஸ்டின். சரியா? இது என்னது, 5 மார்க்கில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நியூக்ளியர் ரியாக்டர்.
சார் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா என்ன? நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ், சரியா? இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குமா, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்குமா? இதில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும். எந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டா அன்கண்ட்ரோல்டா? கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கும், சரியா? அதாவது கண்ட்ரோல் மேனரில். இதுதான் வந்துட்டு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் ஏ டிவைஸ் இன் விச் நியூக்ளியர் ஃபிஷன் chain reactions takes place in controlled manner. The first nuclear reactor was filled in 1942. Maybe ask one mark. In Chicago. சரியா? அமெரிக்கா சிட்டி எங்கே இருக்குது? சிகாகோ அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வந்துட்டு என்ன பண்ணாங்க? பில்டு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணது எங்கே அப்படின்னா அமெரிக்கா, சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க இயர் எப்போ அப்படின்னு சொல்லி. எத்தனை டைப்பான ரியாக்டர் இதில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 3 டைப்பான ரியாக்டர் வந்துட்டு இருக்குது. எத்தனை டைப் இருக்கு? 3. தேர் ஆர் 3 டைப் ஆஃப் ரியாக்டர் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் ரியாக்டர். பவர் ரியாக்டர். செகண்ட் ஒன் வந்து ரிசர்ச் ரியாக்டர். என்னது? ரிசர்ச் ரியாக்டர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரியாக்டர். ப்ரொடக்ஷன் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி 3 டைப் ரியாக்டர் வந்துட்டு இருக்கு. வாட் ஆர் த டைப் ஆஃப் ரியாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை டைப் இருக்கு? 3 டைப் வந்துட்டு இருக்கு. பவர் ரியாக்டர், ரிசர்ச் ரியாக்டர், ப்ரொடக்ஷன் ரியாக்டர். தேர் ஆர் 3 டைப் ஆஃப் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்துட்டு யூஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது கரண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து அப்ளை பண்ணுறோம். நியூக்ளியர் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் பிளேஸ்டு கல்பாக்கம் இன் தமிழ்நாடு. Okay, already we know that Kudangulam etc. And nuclear reactor classified into 3 types. Power reactor is used to produce current. Research reactor is used to produce radioisotope sources of neutron. Production reactor is used to convert non-fissionable material into fissionable material. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது 3 டைப் வந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயக்ராம். டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரியா? பாருங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்ன அப்படின்னா பியூல். இதாங்க சார் பியூல். பியூல் வந்து நாம் எடுத்துக்கிறோம், சரியா? நியூக்ளியர் பியூல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதான் பியூல். இந்த பியூல் வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ நியூக்ளியர் சோர்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல என்ன சார் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதாவது யுரேனியம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், புளூட்டோனியம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நியூக்ளியர் பியூல் வந்துட்டு நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அதாவது நியூக்ளியர் பியூல் இஸ் ஏ யுரேனியம் புளூட்டோனியம் யூஸ்டு இன் த நியூக்ளியர் ரியாக்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது யுரேனியம் வந்து நேச்சுரலாக 235 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது? 0.7% தான் கிடைக்குது.
இது யூஸ் பண்ணுறோம். யுரேனியம் 238 வந்து பார்த்தீங்கன்னா 99.3% வந்துட்டு கிடைக்குது. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது நான் பிஸ்னபிள் மெட்டீரியல், இது மாதிரி பிஸ்னபிள் மெட்டீரியலாக மாற்றி யுரேனியம் 235 மாற்றி தான் இங்கே வந்து அப்ளை பண்ணுவாங்க. புளுட்டோனியம் வந்துட்டு நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூலாக வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. சரியா, இதுதான் மெயின். இது அடுத்தது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா மாடுலேட்டர். சரியா, மாடுலேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அதுதான் ரொம்ப முக்கியம். மாடுலேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்கே ஓரத்தை வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூலினுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சோர்ஸ் வந்துட்டு இருக்கும். என்னது நியூக்ளியர் சோர்ஸுங்கிற நியூட்ரான் சோர்ஸ், என்னது நியூட்ரான் சோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். சரியா, என்ன சோர்ஸ் இருக்கு சைடில் நியூட்ரான் சோர்ஸ் வந்துட்டு இருக்கு. நியூட்ரான் சோர்ஸ், இந்த நியூட்ரான் சோர்ஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா நியூட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. சரியா, இந்த எமிட் ஆகக்கூடிய நியூட்ரானை வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ராடு வந்துட்டு சாரி மாடுலேட்டர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணோம், அதாவது ஃபாஸ்ட் நியூட்ரானை வந்துட்டு ஸ்லோ நியூட்ரானாக மாற்றும். அதுதான் வந்து இந்த மாடுலேட்டர் வந்துட்டு யூஸ் ஆகுது. மாடுலேட்டர் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த ஃபாஸ்ட் நியூட்ரான் இன்டு ஸ்லோ நியூட்ரான். இங்கேருந்து நியூட்ரான் சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ஃபாஸ்ட் நியூட்ரானை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லோ நியூட்ரானாக மாற்றி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த வந்து இந்த ராடு வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மாடுலேட்டர் இஸ் யூஸ்டு டு convert fast neutron into slow neutron in the nuclear reactor from the neutron source. சரியா, இந்த மாடுலேட்டர் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராபைட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. கிராபைட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் மாடுலேட்டராக. ஹெவி வாட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுலேட்டர் ஃபாஸ்ட் நியூட்ரானை வந்துட்டு ஸ்லோ நியூட்ரானாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஓகேவா, மாடுலேட்டர் கன்வெர்ட் ஃபாஸ்ட் நியூட்ரான் இன்ட்டு ஸ்லோ நியூட்ரான் அண்ட் கிராபைட் ஹெவி வாட்டர் யூஸ்ட் as a modulator in the nuclear reactor. ஓகே, ரெண்டு அதாவது இது எப்படின்னா இப்போ பாயிண்ட், அதாவது ஹெட்டிங்னா என்ன, இப்போ பியூல்னா என்ன, மாடுலேட்டர்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீ கொடுக்கணும். அது எழுதினா போதும். சரியா, என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீ கொடுத்தினா போதும். அதாவது இதனுடைய பார்ட்டு தி நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் எசென்சியல் இன் மெயின் பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நியூக்ளியர் ஃபியூல், செகண்ட் ஒன் மாடுலேட்டர், தேர்ட் ஒன் கண்ட்ரோல் ராடு, fourth one cooling system. This is cooling system and last one shielding. இது எழுதிடுங்க. இப்போ வந்து நான் சொன்ன பாயிண்ட் எழுதுறேன். ஃபஸ்ட்டு ஃபியூல் சொல்லிட்டேன், செகண்ட் வந்து மாடுலேட்டர் சொல்லிட்டேன். மாடுலேட்டர்னா ஃபாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு ராடு, அதுதான் மாடுலேட்டர். என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, அதேமாரி ஃபியூலில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்லியாச்சு. அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ராட். இந்த கண்ட்ரோல் ராட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. கண்ட்ரோல் ராட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த சைன் ரியாக்ஷன்ஸ். சைன் ரியாக்ஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகுது, சைன் ரியாக்ஷனை வந்துட்டு என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. சரியா, இந்த எப்படின்னா இந்த கண்ட்ரோல் ராட் இன்செக்ட் த்ரூ த மாடுலேட்டர் பாருங்க. அதாவது நியூக்ளியர் ஃபியூல்ஸ்க்கு இடையில தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ராடை வந்து இன்செக்ட் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோல் ராடை இன்செக்ட் இன்டு நியூக்ளியர் ஃபியூல்ஸ் பிட்வீன் மாடுலேட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் ராடை வந்து பை புஷிங் த கண்ட்ரோல் ராட் வாட் கமாண்ட் த சைன் ரியாக்ஷன்ஸ் கண்ட்ரோல்டு. மேலே நம்ம இழுத்தோம் அப்படின்னா புல் பண்ணால் என்ன ஆகும், பை புல்லிங் த கண்ட்ரோல் ராட் வாட் கமாண்ட் த சைன் ரியாக்ஷன்ஸ் இஸ் டேக்ஸ் பிளேஸ் வெரி ஃபாஸ்ட். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நடக்கும். அழுத்தணும் அப்படின்னா ஸ்லோவாகும்.
இதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் ராடை வந்துட்டு யூஸ் ஆகுது. என்னவா நம்ம கண்ட்ரோல் ராடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போரான் காட்மியம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, சிடினா காட்மியம், போரான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 மார்க்கில் இதெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. So boron and cadmium is used as control rod in the nuclear reactor. சரியா, அடுத்தது இது பாருங்க, அடுத்த பாயிண்ட் வந்துட்டு 4th பாயிண்ட் வந்துட்டு கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ரியாக்ஷன்ஸ் நடந்து ஹீட் வந்துட்டு எமிட் ஆகும். அந்த ஹீட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த கூலிங் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் ஆகுது. கூலிங் சிஸ்டம் used to control the cooling in the nuclear reactor. சரியா, என்னவா நாம் வந்துட்டு கூலிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாம்னா, லிக்விட் சோடியம் 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஆர்டினரி வாட்டர் வந்துட்டு நாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெவி வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கூலிங் சிஸ்டமாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூலிங் சிஸ்டம் வந்து கூலிங் த நியூக்ளியர் ரியாக்டர். Cooling system is used to cooling the nuclear reactor. Liquid sodium Na, liquid sodium, ordinary water, heavy water is used as cooling system. Suppose in the unless cooling system in the nuclear reactor, what happen? The nuclear reactor may be burn. Kandipa burn agala, because heat is are emitted from the chemical reactions. Purida, what happen? The neutrons is attracted to the nuclear fuel. The nuclear fission reactions takes place in the nuclear reactor. At the same time, the energy are released per second and convert into heat. Due to heat, suppose unless use cooling system may be burn. என்ன ஆகும், கண்டிப்பாக இது வந்துட்டு பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த கூலிங் சிஸ்டம் வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா, அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீல்டிங். சீல்டிங் வந்து எதுக்கு? கொசாட் எஃபெக்ட். ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்லேருந்து நியூக்ளியர் ரியாக்ஷன்லேருந்து காமா ரேஸ் வந்துட்டு நிறையா எமிட் ஆகும். சப்போஸ் இது வந்து வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஏகப்பட்ட எக்கச்சக்கமான அளவுக்கு டெம்பரேச்சர்ஸ் ப்ரெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் வேவ்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், பயங்கரமான அளவுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சரௌண்டிங் வந்துட்டு கண்டிப்பாக பாதிக்கப்படும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே மோஸ்ட்லி வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலில் தான் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, சப்போஸ் வந்து இது ரொம்ப டேமேஜ் ஆகிற மாரி இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், கடல்லையே தள்ளிடுவான். சரியா, ஒருவேளை லேண்டில் இது பிளேஸ் பண்ணி சப்போஸ் வெடிச்சிடுச்சு அப்படின்னா அது சரௌண்டிங் ஏகப்பட்டது இல்லை, அந்த ஊரே டோட்டலாக வந்து என்னாகும், தரமட்டமாயிடும், எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து யுரேனியம் பாம் போட்டு அந்த இடத்துல டோட்டலாக வந்து அழிச்சுது. அது இந்த இடத்துல இன்ன வரைக்கும் கூட அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவுமே புல் பூண்டு எதுவுமே இல்லாமல் ஜெனட்டிக்லாம் அஃபெக்ட் ஆகி டோட்டலாக இதாக இருக்குது. சரி, அது மாதிரி எஃபெக்ட்டுகள் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாமா ரேஸ் வந்துட்டு வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா டோட்டலாக வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வந்துட்டு பாதிக்கும், கை கால்லாம் ஊனமாக போகும், கண் பார்வை போகும். சரியா, நிறைய டிசீஸ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் அப்படியே ஜெனட்டிக் டு ஜெனட்டிக் போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி எஃபெக்ட்டு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து வெடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கடலில் தான் இதை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, இந்த ரியாக்டர்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ரியாக்டர், ரொம்ப ரியாக்டர்லேயே ரொம்ப டேஞ்சரஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மேக் பண்ணுறோம் 400 வாட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து மெகாவாட் எக்கச்சக்கமான அளவுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரியாக்ஷனில் இருந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன எனர்ஜி அப்படின்னு சொல்லினா, இப்போ வந்து விண்ட் எனர்ஜி, அதான் ஹைட்ராலிக் பவர், இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட்டு வந்து தயாரிக்கிறோம்.
அதை விட ரொம்ப டேஞ்சரஸ் வந்து எது அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டரில் தான். இதில் வந்து கரண்ட் வந்துட்டு அதிகமான அளவுக்கு அதை விட தயாரிக்கலாம். இருந்தாலும் இது வந்து சப்போஸ் இதாகிடுச்சு அப்படின்னா மோசமான கசாட் எஃபெக்ட் வந்துட்டு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக ஏற்படும். சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதை விட இதில் வந்து அதிகமான அளவுக்கு கரண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது விண்ட் அண்ட் ஹைட்ராலிக் இது மாதிரி மற்ற இதை விட. இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் வந்து ரொம்ப மோசமான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இருக்குது, கசாட் எஃபெக்ட் வந்துட்டு இருக்குது. அந்த எஃபெக்ட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த சீல்டிங் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? சீல்டிங். சுற்றி வந்து சீல்டிங் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ எதுலேருந்து எது வரைக்கும்னா 2லேருந்து 2.5 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மில்லிமீட்டர் அளவுக்கு திக்காக நல்லா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அந்த சீல்டிங் பண்ணியிருப்பாங்க. ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே போகாத அளவுக்கு. சரியா? சீல்டிங் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த கசாட் எஃபெக்ட் இன் த நியூக்ளியர் ரியாக்டர் and controlled by Cassatt effect 2 to 2.5 millimeter. இவ்வளோ வந்து சுற்றி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்டும் வந்து வெளியே வராது. சரியா? இதுதான் நியூக்ளியர் ரியாக்டர். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த கரண்ட்டு, sources of neutron and non-fissionable material convert into fissionable material. Okay va? This is very important for IMR questions. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே அப்படின்னா என்ன, எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, டயக்ராமில் என்னென்ன மெயின் பார்ட் வந்துட்டு இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டும் என்ன, அதற்கு என்ன எக்ஸாம்பிளில் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. நியூட்ரான் சோர்ஸஸ்லேருந்து நியூட்ரான் வந்துட்டு எமிட் ஆகுதா, எமிட் ஆகி எங்கே போகும், ஃபியூலில் போய் அட்டாக் ஆகும். ஃபியூலில் போய் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும், ஹீட் எனர்ஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகுமா. இந்த ஹீட் எனர்ஜி தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு தான் வந்துட்டு இந்த ஹீட் எனர்ஜி தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வழியாக போகும். சரியா? இங்கே ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லிக்யூடு இருக்கும், வாட்ரு லிக்யூடு வந்துட்டு இங்கே இருக்கும். அப்போ வந்து இந்த லிக்யூடில் போய் இந்த ஹீட் பட்டுச்சுன்னா ஹார்ட் வாட்டராக மாறிக்கும் இல்லையா. அப்போ வந்து என்ன ஆகும், இங்கே ஃபுல்லாக வந்து ஹார்ட் லிக்யூடு வந்துட்டு போகும். சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஹீட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, இதுலேருந்து லிக்விட் வருது, இங்கே லிக்விட் வருது, அந்த லிக்விடோட கம்பைன் ஆகுது, கம்பைன் ஆகி எங்கே போகுது, இங்கே போகுது. ஹீட்டும் லிக்விடும் கம்பைன் ஆகி இங்கே போகுது. இங்கே போகும்போது ஹார்டு லிக்விடாக தான் வந்துட்டு கண்டிப்பாக போகும். சரியா? இந்த ரியாக்ஷன்லேருந்து ஹீட் வருது, கீழே வந்து கூலான லிக்விடு வருது, இங்கே இருக்க அதாவது இந்த கூலிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வாட்டராக இருக்கலாம், ஹெவி வாட்டராக இருக்கலாம், லிக்விட் சோடியமாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். அப்போ அதோட அந்த கூலிங் லிக்விடு இங்கே வரும்போது இந்த ஹீட்டோட கம்பைன் ஆகி ஹார்டு லிக்விடாக மாறி மறுபடியும் எங்கே போகுது, இங்கே போகுது, ஹீட் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஹீட்டை தனியாக செப்பரேட் பண்ணோம். ஹீட்டு அதாவது ஸ்டீம் ஹீட்டை தனியாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிடும். வேப்பர் அந்த ஹார்டு ஸ்டீமை வந்துட்டு என்ன பண்ணோம், தனியாக செப்பரேட் பண்ணிடும், லிக்விடு தனியாக பிரிக்கும். அதான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். என்னது ஹீட் எக்ஸ்சேஞ்சர்? அதாவது ஹார்டு லிக்விட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டீமை தனியாகவும் லிக்விடை தனியாகவும் பிரிக்கும். அப்போ வந்து வேப்பர்லாம் இந்த சைடு போயிடும். ஸ்டீம் மீன்ஸ் என்னது, வேப்பர், அதெல்லாம் இந்த சைடு போயிடும். அப்போது போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டீமு அப்படியே போய் இந்த டர்பன்னா டர்பன் அந்த வீலில் போய் படம், அந்த வீலில் போய் பட்டுச்சுன்னா அந்த வேப்பர் போய் பட்டுச்சுன்னா சுற்ற ஆரம்பிக்கும். வீல் வந்துட்டு என்ன பண்ணோம், சுற்ற ஆரம்பிக்கும். சுற்ற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பெல்ட் போகும். அதுலேருந்து என்ன போகும், பெல்ட் போகும். பெல்ட் போய் எதில் கனெக்ட் ஆகும் அப்படின்னா டைனமோவில் கனெக்ட் ஆகும். சரியா? டைனமோவில் இருக்கக்கூடிய
அதில் போய் கனெக்ட் ஆகும் இந்த பெல்ட்டு. அப்போ இந்த டர்பைன் வீல் சுற்றும் போது இந்த ஆர்மேச்சரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா சுற்றும் போதே இந்த சைடு மேக்னெட் இருக்கு இல்லையா, அப்போ வந்து மேக்னெட்டுக்கு இடையில் அந்த ஆர்மேச்சூர்ஸ் வந்துட்டு ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் படி என்ன ஃபார்ம் ஆகும், இஎம்எஃப் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. when the magnetic flux linked with the coil changes, the EMF is produced. This is electromagnetic inductions discovered by Faraday. So according to electromagnetic inductions, the current is generated from the AC dynamo. டைனமோல இருந்துட்டு அப்படியே என்ன ஆகும், கண்டிப்பாக கரண்ட் வந்துட்டு மேக் ஆகும். சரியா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பன் ப்ரெஸ் இருக்கும், அதன் மூலமாக நம்ம கரண்ட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம 4th லெசனில் வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். டர்பைன் வீல் ரொட்டேட் ஆகும்போது ஆர்மேச்சரும் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். மேக்னெட்டிக் இடையில் ஆர்மேச்சர்ஸ் ரொட்டேட் ஆகும்போது கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த டர்பைன் வீலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே நடக்குது. மறுபடியும் என்ன ஆகும், கீழே வந்து அந்த ஸ்டீம் வரும் இல்லையா, வேப்பர் வரும் இல்லையா, அதை வந்து பம்ப் பண்ணி உள்ளே அனுப்பி மறுபடியும் இங்கே வந்து என்ன ஆகும், இதோட வந்து என்ன ஆகும், கம்பைன் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கம்பைன் ஆகி இங்கேருந்து இங்கே என்ன இருக்குது, லிக்விட் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன பண்ணோம், பம்ப் பண்ணோம். இங்கே வரும்போதே இது என்ன ஆகும், கூல் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்டீம் வந்து இந்த கூலிங் சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது கூல் ஆகிடும். மறுபடியும் லிக்விடை வந்துட்டு என்ன பண்ணுது, பம்ப் பண்ணி இங்கே அனுப்புது. கூலிங் லிக்விடாக போகுது, இங்கே போகும்போது ஹார்ட் லிக்விடாக மாறுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு சைக்கிள் ப்ராசஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், இப்படி சைக்கிள் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் லிக்விடாக போவோம், கீழே வரும்போது கூலான லிக்விடாக வரும். இந்த பம்பு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த பம்பு எதுக்கு யூஸ் ஆகுது, இங்கேருந்து வரக்கூடிய ஸ்டீமை வந்து பம்ப் பண்ணி உள்ளே அனுப்போம். உள்ளே அனுப்பிச்சுன்னா கூலாக மாறிக்கும். சரியா, இப்போ இந்த பம்பு கூலாக மாறிக்கும். நீங்கள் இந்த பம்பை என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய லிக்விடை வந்துட்டு பம்ப் பண்ணி உள்ளே அனுப்புது. ஓகேவா, சரியா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இது மூலமாக தான் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நியூக்ளியர் ஃபியூசன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது two light nucleus combine to form a heavy nucleus. This is opposite to nuclear fission. Nuclear fusion is defined as two light nucleus combine to form a heavy nucleus with a large amount of energy released. Okay, the nuclear reactions takes place at 10⁻⁷ Kelvin. This is very important one mark. And the nuclear fusions never at ordinary temperature, room temperature 30 degrees Celsius. Impossible to take place nuclear fusion reactions. Okay வா, ரொம்ப முக்கியமானது. The mass of reactant nucleus convert into heavy nucleus. The mass heavy nucleus is less than the sum of the nucleus. So the mass difference is produced. The mass difference convert into energy. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? The sum of the mass is greater than the heavy mass of the nucleus. Greater than heavy mass of the nucleus, the mass difference is produced in the nuclear fusion reactions. The mass disappear is converted into energy. ஓகேவா, இதனுடைய மாஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். The sum of the mass is greater than the heavy mass of the nucleus. The mass disappear is produced, is converted into energy. The nuclear fusion reactions takes place at 10⁻⁷ Kelvin. எப்போ நடக்கும் அப்படின்னா 7 கெல்வின்ல மட்டும்தான் இது வந்துட்டு நடக்கும். சரியா,
two light nucleus combine to form a heavy nucleus. What happen when combined to form two light nucleus? The repulsive force is produced. Two repulsive force is produced. Two light nucleus combined to form a heavy nucleus, the repulsive force is produced. Two light nucleus are repulsive to each other due to repulsive force. To overcome the repulsive to light nucleus, what happened? One energy is converted into another energy. ஒரு எனர்ஜி வந்துட்டு என்னவா மாறும், இன்னொரு எனர்ஜியா வந்துட்டு மாறும். சரியா? To overcome the repulsive light nucleus, one energy is converted into another energy. ஒரு எனர்ஜி வந்துட்டு என்னவா மாறுது அப்படின்னா another எனர்ஜியா வந்துட்டு கண்டிப்பா மாறுது. This is achieved if temperatures is the order of 10 power 7 Kelvin. When the two light nucleus temperature reach around the temperatures then 10 power 7 Kelvin, what happen? Thermonuclear fusion reactions takes place. Thermonuclear fusion reactions takes place. ஓகேவா? அதாவது 10 பவர் 7 கெல்வின் விட அதிகமான அளவுக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு அதிகமாகும் போது இந்த ரெண்டு லைட் நியூக்ளியஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைன் ஆகும். அதை தான் வந்துட்டு தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். When surrounding temperature reach about 10 power 7 Kelvin, two light nucleus combine to form a heavy nucleus. This process is known as thermonuclear fusion reactions அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? அடுத்தது எனர்ஜி இன் ஸ்டார் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அதாவது ஸ்டாரில் என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் ஆகுது. அதாவது நேச்சுரல் பிளேஸ் நியூக்ளியர் ஃபியூஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இஸ் கோர் ஆஃப் ஸ்டார். ஓகேவா? the temperatures of the star 10 power 7 Kelvin. எவ்வளவு? 10 power 7 Kelvin. The nuclear fusion reactions takes place in star and energy released in star due to thermonuclear fusion reactions. என்ன ப்ராசஸ்? தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் மூலமாக தான் எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணுது? ரிலீஸ் ஆகுது. சரியா? சன்னில் in our sun hydrogen convert into helium. சரியா? in star helium convert into heavy element. ஓகேவா? the interior temperatures of the sun is 1.5 into 10 power 7 Kelvin. This is very important one mark. Our sun 6 into 10 power 11 kg of hydrogen convert into helium per second. So the last of energy 5 billion years. அதாவது இவ்வளோ வருஷம் வரைக்கும் அந்த எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துங்க, அந்த அளவுக்கு மாஸ் வந்து ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்குது. புரியுதா? சைக்கிள் வந்துட்டு என்ன பண்ணோம்? திரும்ப திரும்ப நமக்கு எனர்ஜி வந்துட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா அந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்துட்டு ஹீலியமாக மாறுது. அப்போது அந்த ஹீலியம் வந்து மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜனாக மாறும். இப்போ இந்த ரீசைக்கிள் ப்ராசஸால் நமக்கு எனர்ஜி வந்து என்ன பண்ணுது? தொடர்ந்து வந்துட்டு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த எனர்ஜி வந்து 5 பில்லியன் இயர்ஸ் பாருங்கள், இவ்வளோ வருஷம் வரைக்கும் வந்து நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக நல்லா ஞாபகம் வச்சுங்க, தீரவே தீராது. ஓகேவா? அடுத்தது இந்த சன்னில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிப்பார். ரெண்டு ப்ரோட்டான் சைக்கிள் வந்துட்டு 2 புரோட்டான் கம்பைன் ஆகி டியூட்ரானாக மாறுது. டியூட்ரான் வந்து மறுபடியும் ஒரு புரோட்டான் சேர்ந்து ட்ரைக்கீலியமாக மாறுது. 2 ட்ரைக்கீலியம் சேர்ந்து ஒரு கீலித்தி ஒரு புரோட்டானை வந்துட்டு தருது. புரோட்டான் சைக்கிள் தான் இந்த சன்னில் வந்துட்டு நடக்கக்கூடியது. சரியா? பாருங்கள், ஒரு புரோட்டான் கம்பைன் ஆகி
டியூட்ரானாக மாறிடுச்சு. டியூட்ரான் மறுபடியும் என்ன பண்ணுது, ஒரு புரோட்டானோட கம்பைன் ஆகி ட்ரைக்கிலியமாக மாறிடுச்சா. இப்போ ட்ரைக்கிலியம் வந்து என்ன பண்ணுது, 2 ட்ரைக்கிலியம் வந்துட்டு கம்பைன் ஆகி என்னத்தை கொடுக்குது அப்படின்னா, அதாவது 2 புரோட்டான் தருது. சரியா, ஒரு கீலியம் தருது. என்னது, ஒரு கீலியம். அப்போ பாருங்கள், 2 2 4 4 3 + 3 எத்தனை 6, இங்கே 2 + 4 எத்தனை 6. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ரியாக்ஷன்ஸ். புரோட்டான் சைக்கிள் எங்கே நடக்குது, சன்னில் வந்துட்டு நடக்குது. இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா. இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன, நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, எனர்ஜி ரிலீஸ் இன் ஸ்டார் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, தேங்க்யூ.